பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி கூட தான் இருக்கிறோம். பாட்டி வந்து கடலக்காய் விற்கிறது இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பொருட்காட்சி நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க, அரசு பொருட்காட்சி வேலை செய்கிறாங்க. பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா சம்பளம் தராங்க. ஆமாம் தானே பாட்டி? ஆமாம், 2 லட்சம் கூட தராங்க. நீ தரியா? நீதான் கடலக்காய் பல லட்சம் சம்பாதிக்கிறேன், அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? சரி வா பாட்டி, என்ன பாட்டி சாப்பிட்றா? நான் இன்னைக்கு நம்ம ஜூஸ் கடையில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு பாதாம் கீர் நான் போட்டது. பாதாம் கீர் சாப்பிட்றியா? பாதாம் கீர் சாப்பிட்றியா அண்ணா? நான் போட்ட பாதாம் கீர் ஒன்று தானா? கையை தொடாத பேசி. கையை பிடிச்சிக்கோங்க. நான் கையை பிடிக்க மாட்டேன். ஏன் எடுக்க நான் கண்டா தெரியல. ஓ சரி, எத்தனை? 1 2? அது 2 3. 3 2? கரெக்டாக சொல்லு. 2 3 இருக்குது, 3 விரல் இருக்குது. சரி, நாங்கள் பாதாம் பால் சாப்பிட்லாம். இன்னைக்கு இந்த பாதாம் பால் நான் போட்டது தெரியுதா? அப்போ வயிறு கலக்கி விட்டுருமா? வயிறுலாம் கலக்காத. அங்கே பாரு, அவன் என்னமோ தடுமாறிட்டு கிடக்குறான். ஏன் அவங்க தடுமாறினா போய் புடி கிளவி மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணி போடுவேன். சாலில் உள்ளவங்க தான் டீ குடிக்க சாப்பிடவெல்லாம் வர்றாங்க. அவங்க போய் அங்கே சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். பேரனுக்கு பாட்டிக்கு பேரை வாங்கி தந்தா ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுக்குவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாதாம் பால் போட்டோன்னா அந்த கலர் வரல. அதை ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்களே நம்ம தூண்டு, அது என்ன பாக்கெட்டு? சாணி பவுடரா? சாணி பவுடர் போட்டு அந்த கலர். சாணி பவுடரை போய் நீயே குடிப்போ. அதான் படி போட்டுருக்கேன் பாரு, கலர் புள்ளியா ஊத்திடுவேன். போ அந்தாண்ட பாட்டி, கலர் கம்மியா இருக்குதுன்னு கொஞ்சம் சாணி பவுடர் போட்டேன். எனக்கு வேண்டாம் போ. எங்க பாட்டி சரியா கடையை போடுறதுல கடலக்காய் கடையை? கடலக்காய் கடை திறக்கணும். இங்க வேலை இருக்கும் போது நீ கடலக்காய் கடைக்கு எனக்கு கடலக்காய் வேணும். நீ அடி வாங்காத போக மாட்டேன். என்ன அடி வாங்காம போக மாட்டா? உருட்டிட்டு கிடக்காத நீ சும்மா. நீ உருட்டாத. இங்க வந்து கத்தாழை வரவுக்கு போலானா? கத்தாழை முள்ள கொத்து வரவுக்கு போனேன். கத்தாழை முள்ளு கொத்தோட ஏறிக்கிச்சு போ. போறாங்க. குடிப்பாட்டி, உனக்கு யார் இவ்வளவு ஆசையா பாதாம் போட்டினா உன்னை கழுவி விட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு கிளாஸ் கழுவணும். ஒண்ணும் வடிவேலா நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு டைம் யூஸ் பண்ணாதான் மறுடைம் ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் அந்த லட்சுமி பிள்ளை? வேலையை பாரு. யார் அந்த லட்சுமி பிள்ளை? வேலையை பாரு. வெள்ளக்களி ஆகட்டும் டவரு. யார் அந்த லட்சுமி பிள்ளை? யார் லட்சுமி? இந்த லட்சுமி பிள்ளைத்தான். நீதான் லட்சுமியா? உன்னை வாயாடி வடிவுக்கரசின்றாங்க. படுவக்கரசி அவ ஊர்ல இருப்பா. நடிக்கிற இல்ல போ. அறிவு கட்ட கட்ட, அரச மரத்து பட்ட, வெக்கம் கட்ட கட்ட, வேப்ப மரத்து பட்ட, பட்டணம் பூரா சுத்தி வந்தா பச்சை மாங்கொட்டை. நீ தான் அருவு கட்ட கட்டையா இருப்ப, வேப்ப மரத்து கொட்டையா இருப்ப. நீ போ. சரி, எனக்கு கடலக்காய் வேணும். ஏன் கடலக்காய் கடை போடல? நான் இங்க வேலை செய்யும் போது எப்படி கடலக்காய் கடை போடுவேன்? கடலக்காய் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம, கடலக்காய் விற்கிறதுக்கு ஆள் இல்லாம, வாங்க ஆள் இல்லையா? விற்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால ஆள் இல்லையா? விற்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் எனக்கே ரோலிங் ஆகுது. உனக்கே ரோலிங் ஆகலன்னா 45 நாள் கழிச்சு வா. நல்லா இல்லை இங்கே நல்லா எக்ஸிபிஷன் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிறேன். எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு நான் 1,20,000. நீ எத்தனை லட்சம் 1000 ரூபாய் கொடுக்குற? ஐயா, நீ எத்தனை லட்சத்தி 1000 ரூபாய் சும்மா பூசை வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சண்டை வாங்கிட்டு கிடக்குற? சும்மா கடலக்காய் கடை போட்டிருக்கும் போது கண்ணே கடலக்காய் வாங்கலையா அப்படிங்கிறது. வாங்கன்னு தான் நான் கூப்பிட்டேன். அப்புறம் வாங்கி 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 பழக்கப்படுத்திட்டேன். வந்தா கடலக்காய் வேணும்னு தோணுதுன்னா கடலக்காய் வேணும்னா கடைக்கு போ. ஓண்டு தானே வந்திருக்கிறேன். ஏன் கடலக்காய் கடை போடல? கடலக்காய் கடை போட முடியாது. போட முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் போட முடியாது? முடியாது. எனக்கு கடலக்காய் வேணும். கடலக்காய் தான். கடலக்காய் இப்ப வேணும்னா காட்டுக்கு போ. எந்த காட்டுக்கு போறது? கடலக்காய் காட்டுக்கு. இல்லாத நல்லா இல்லையா உனக்கு? நீ ஒரு சாணி மாதிரி போட்டேன்ற. சாணி நான் போடல, எருமை. சாணி போறதுக்கு நான் என்ன எருமையா? வேணா டெய்லி மனுஷனா கூட பரவாயில்ல. நீ மனுஷனாட்டுமா பேசுற? வேற என்ன மாதிரி பேசுறாங்க? எருமை சாணி, மாட்டு சாணி ஒண்ணு இல்ல. இன்னொன்னு குடிக்கிறியா? இல்ல இல்ல, பாதாம் பால் கலர் வரல. முதலாளி சொன்னாரு கலர் வேணும்னு. சாணி பவுடர் கொஞ்சம் போட்டு கலக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல.
திரும்ப திரும்ப அப்படியே சொன்னேன். உண்மையை தானே சொல்லுவேன். இங்க வா மச்சி ஒரு நிமிஷம். கீழே போட்டுருவேன். ஆ? கிளாஸ் கீழே நீ என்ன வடிவேலா போட்டினா ஒரு டைம் யூஸ் பண்ணது மறு டைம் யூஸ் பண்ண. ஒருத்தர் குடிச்சா அடுத்தவங்க குடிக்க கூடாது. பாரு பாட்டி ஒரு வாட்டி குடிச்சதுன்னா கீழே போட்டு உடைச்சிடணுமா? என்ன விட்டு விட்டுட்டு இருக்காங்க நீ விட்டு விட்டுக்கிட்டு தெரியுறியா? விட்டு விடுறியா நீ? சட்டை கழட்டிக்கிட்டு விட்டுருவேன். போயிரு. கழட்டெல்லாம் முடியாது. என்ன பண்ணுவப்பா? கீச்சு எடுத்துருவேன். நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? ஆமா ஆமா. எங்க பாரு கள்ளக்காய் வைக்கும் போது கள்ளக்காய் வாங்குன்னு சொல்லி ராவடி பண்ணது. இப்ப கள்ளக்காய் டெய்லியும் கள்ளக்காய் சாப்பிட்டு பழகி போச்சு. இரு நான் ரீப்பர் கூப்பிடுறாங்க, எடுத்து கொடுத்துட்டு வர. தண்ணி குடிக்க வேணுமா? தண்ணி அடிக்க வேணுமா? நீ தான் தண்ணி அடிச்சு அப்படியே போய்கிட்ட பேசுற. என்ன கிளவி? குமரி போடுவேன். குமரியா கிளவியா நீ? இரு நான் போய் தண்ணி ஒரு பாட்டி வேணுமா? தண்ணி தான் இங்க தரேன் நான். சரி குடு. யாரு கேட்ட? யாரும் கேட்கல. விட்டுட்டு இருக்காத. நீ வாங்கறதுக்கு தான். சரி நான் நெவுல மயக்க மட்டும் விழுந்துடாத. வாங்கறதுக்கு வந்திருக்கிற குடு. யாரு? தண்ணி ஒரு பாட்டில் தாடா. காசு தான் முதல்ல. பாதாம் பாலுக்கு 20 ரூபா, தண்ணி பாட்டிலுக்கு 20 ரூபா. 40 ரூபா தான். 40 ரூபா தான். 40 ரூபாயா? ஆமா. 50 ரூபா தரேன் இப்ப. சரி 50 ரூபா காசு தான். பாரு பேங்க் எங்கதான் இருக்குது? இல்ல வேலை செய்யறாங்க கண்ணே. உன்னை வேலையை விட்டு தூங்கிட்டோம். நீ கள்ளக்காய் வைக்கவா? வேண்டு சட்டை போயிட்டு விட மாட்டேன். 50 ரூபா காசு தான். அன்னைக்கு தரேன். அன்னைக்கு 2 பாதாம் பால் ஒரு வாட்டர் பாட்டில் 60 60 50 120 ரூபா. அத்தப்படாதவன் இது 50 ரூபா. 60 50 எவ்வளோ? 60 50 200 ரூபா. அக்கா அங்க பாருங்க. ஆப்பிள் விழுந்துருச்சு. அக்கா இந்தாக்கா ஆப்பிள் காசு வாங்கிக்கோக்கா. ஆப்பிள் போகலாம், சூப்பிள் போகலாம். சரியா கள்ளக்கா கடை போடல, அதை முதல்ல சொல்லு. போடுவேன். இங்க எத்தனை லட்சம் சம்பாரிச்சா? எத்தனை லட்சம் சம்பாரிச்சாக்கா நீ ஒத்துக்குவேன்? 2 லட்சம் சம்பாரிச்சு இல்ல? ஆமா. இப்ப கொடுக்கணுமா வேணுமா? ஒரு 50,000 தான். அவ்வளோண்ணா ஒரு 200 ரூபா காசு. இல்ல கைய வச்சா கைய ஒடிச்சிருவேன் நான். இனிமேலும் அடிச்சு கையை பாரு நரம்புல தான் ஆடுது. கையை யாருமே தொடக்கூடாது. சரி காசு தான். பாதாம் பால் குடிச்சில காசு தான். எங்க ஓனர் கணக்கு தரணும் தான். ஓனர் தருவாரு. இன்னும் இதா பேசுற நீ? என்ன பேசுறீங்க? நாளைக்கெல்லாம் பேசுன வந்து பிச்சு புடுவேன். பிச்சு பேசாம அப்படின்ட்டு கிடக்குறதா? ஊமை.